1973 வரை குடியரசு தினமாக இருந்தாலும், நாட்டினுடைய சுதந்திர தினமாக இருந்தாலும், மாநிலங்களிலே ஆளுநர் மட்டும்தான் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொண்டிருந்தார்கள். கலைஞர் அவர்கள் கேட்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் நாம் இருக்கும்போது எப்படி ஆளுநர்கள் 2 நாட்களிலும் கொடியேற்றலாம்? ஏன் பிரதமர் சுதந்திர தின விழாவிலும் ஆளுநர் குடியரசு தின விழாவிலும் ஏற்றும் போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாமல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராகிய நாமுடன் மூவர்ண கொடியை கோட்டை கொத்தளத்தில் ஏற்ற வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்வி எழுப்பிய பிறகு அன்றைக்கு இருந்த மாண்புமிகு பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு கடிதம் மூலம் அழுத்தம் கொடுக்கிறார். நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய முதல்வர்களாக நாங்கள் இருக்கும்போது, நீங்கள் மத்திய சர்க்காரிலிருந்து நியமிக்கப்பட்டவர்கள் தான் ஆளுநர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை விட மக்கள் ஜனநாயக ரீதியாக எங்களை தேர்ந்தெடுத்து முதல்வராக எங்களை அமர்த்திருக்கிறார்கள். அப்போது நாங்களும் சுதந்திர தின விழாவில் கொடியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தலைவர் கலைஞர் அவர்கள் முன்வைக்கிறார்கள். கடிதம் எழுதுகிறார்கள், அழுத்தம் கொடுக்கிறார்கள். அதை பரிசீலனை செய்து அதை எவ்வாறு எல்லாம் ஆராய்ந்து அன்றைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 1974ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் அனைத்து மாநிலங்களிலும் சுதந்திர தினத்தன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியினை ஏற்றலாம் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொடுக்கிறார்கள். அன்றையிலிருந்து இன்றை வரை எல்லா மாநிலங்களிலும் முதல்வர்கள் சுதந்திர தின விழாவிலும் குடியரசு தின விழாவில் ஆளுநர் அவர்கள் மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்தது. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் முதலாக 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டை கொத்தளத்திலே, சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அன்றைக்கிருந்த முத்துவேல் கருணாநிதி அவர்கள் மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்தார். அவர் தமிழ்நாட்டிற்கு மட்டும் முதல்வர் அல்ல, கொடியேற்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான முதல்வராக கோட்டை கொத்தளத்திலே அவர் மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்தார். அதாவது அதற்கு தொடர்ச்சியாக அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அதற்கு பின்னால் பொறுப்பு முதல்வராக இருந்த மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அதற்கு பின்னராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதற்கு பின்னராக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், இவர்களெல்லாம் தொடர்ச்சியாக இதுவரை மூவர்ண கொடியினை கோட்டை கொத்தளத்திலே ஏற்றி வைத்திருக்கிறார்கள்.